தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். ஒரு வாழ்க்கையில் நல்லது நடக்க வேண்டும் என்று சொன்னால் நல்லதை சொல்ல வேண்டும், நல்லதை செய்ய வேண்டும். அந்த அடிப்படையில் இன்றைக்கு 18/1/2015 ஞாயிற்றுக்கிழமை மூலம் நட்சத்திரம் பின்னிரவு 4:22 வரை, பிறகு பூராடம் நட்சத்திரம். இன்றைக்கு பிரதோஷம். நந்தியை வழிபட்டு நலம் காண வேண்டிய நாள். பொதுவாகவே எந்த தோஷங்கள் இருந்தாலும் சகல தோஷங்களிலிருந்து விடுபட்டு சந்தோஷத்தை ஒருவன் அடைய வேண்டுமானால் பிரதோஷ நாளிலே வழிபாடு மேற்கொள்ள வேண்டும். இன்று மாலை நேரத்தில் நந்தி கொம்புவழியே நாயகனாம் சிவபெருமானை பார்த்தால் நீங்கள் சிந்தித்த காரியங்கள் எல்லாம் சிறப்பாக நிறைவேறும் என்பது நம்பிக்கை. அந்த அடிப்படையில் இன்றைக்கு அனைத்து ராசிக்காரர்களும் ஆலயத்திற்கு சென்று நந்தியை வழிபடுவது நல்லது. அதற்கு பின்னாலே இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற நல்ல கருத்து, ஆலயங்களுக்கு செலவிடுவதை அளந்து பார்க்கக்கூடாது. அதாவது நினச்ச மாத்திரத்தில் கொடுத்துடணும். அபிராமி பற்றி எழுதியிருப்பார், தடைகள் வாராத கொடையும்னு, கலையாத கல்வியும் குறையாத வயதும் ஒரு கபடு வாராத நட்பும் கன்றாத இளமையும் குன்றாத வளமையும் கழுபிணி இல்லாத உடலும் என்று வருவதிலே சொல்லுவார். தடைகள் வாராத கொடை, தடை வரக்கூடாதான். சில பேர் நான் இதை கொடுக்குறேன்னு சொல்லுவாங்க, யார்ட்டையாவது போய் கலந்துக்குவாங்க, அவங்க அவளை வேண்டாம் அப்படிம்பாங்க, சரின்னு குறைச்சி கொடுத்துருவாங்க. அப்போ அது மிகப்பெரிய பாவம். கொடை கொடுப்பதை தடுக்கக்கூடாது. நினைத்த மாத்திரத்தில் கொடுக்கணும். நான் ஒரு நண்பர் வீட்டுக்கு போனேன். அவர்கிட்ட ஒருத்தர் உதவி கேட்க வந்தார். ஒரு 100 ரூபா கை மாத்திருந்தால் தாங்க அப்படின்னாரு. இல்லை நான் சும்மாவே தாரேன் அப்படின்னாரு. அவர் பேக்கெட்டில் கையை விட்டார். இடது கையை பேண்ட் பாக்கெட்டில் விட்டார். இடது கையிலேருந்து எடுத்தார் ஒரு 100 ரூபா. அப்படியே அந்த இடது கையினாலே கொடுத்தாரு. நான் சொன்னேன், பணம் லட்சுமி, அதை நீங்கள் இடது கையினால் கொடுக்கக்கூடாது, வலது கையினால் நீங்கள் கொடுக்க பழகிங்க அப்படின்னு. உடனே அவர் சொன்னார், நீங்கள் சொல்கிறது வாஸ்தவம், அது உண்மை. ஆனால் நான் இடது கையிலிருந்து கொடுக்காமல் வலது கைக்கு மாற்றினேன் என்று சொன்னால் 100 ரூபாய் கொடுப்பது என்பது என் மனம் மாறிவிடும். நான் 50 ரூபாயாக கொடுத்து விட்டால் என்ன ஆவது? ஆகையினாலே தான் எந்த கையில் எடுக்கிறோமோ எடுத்தவுடனேயே கொடுத்து விட வேண்டும் என்பது என்னுடைய கருத்து அப்படின்னு சொன்னார். அதுவும் ஒரு நல்ல கருத்து. இருந்தாலும் இதுக்கு ஒரு சின்ன எடுத்துக்காட்டு சொல்கிறேன். கோவில் திருப்பணிக்காக ஒரு பெரிய செல்வந்தர் ஒருத்தர் பணம் கொடுக்க முன் வந்தார். ஓரளவு நடுத்தரமானவர். ஆனால் கோயிலில் அந்த ஊரில், அவருடைய ஊரில் கோயில் குடமுழுக்கு விழா நடந்துச்சு. எல்லோரும் நீங்கள் எவ்வளவு கொடுங்க அப்படின்னு சொல்லி பங்காளிகள்லாம் பேசினார்கள். உடனே அவர்கிட்ட அந்த பணம் கேட்பதற்காக வந்திருந்தார்கள். அவர் நான் 1000 ரூபா கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டார். சொல்லி முடிச்சுட்டு மனைவிகிட்ட கேட்டார். மனைவி சொன்னாங்க, 1000 ரூபா எதுங்க, 500 கொடுத்தா போதும், நம்ம எத்தனையோ கோயிலுக்கு கொடுக்குறோம் அப்படின்னாங்க. உடனே மகன்கிட்ட கேட்டாங்க. அவர் 400 கொடுத்தா போதும்னார். மகன் சொன்னிச்சு, அப்பா 300 கொடுத்தா போதும் அப்படின்னா. தம்பி சொன்னார், நம்ம அந்த கோயிலுக்கு வேறு கொடுத்துருக்கோம், நேற்று வேறு இன்னொரு கோயிலில் கேட்டால் கொடுத்துருக்கோம், அதனால் நீங்கள் 200 கொடுத்தா போதும் அப்படின்னாரு. கடைசி ஒரு முடிவு பண்ணி என்ன செஞ்சார், 100 ரூபா கொடுத்தார். என்னுடைய உபயமாக இந்த 100 ரூபாயை வச்சுங்க திருப்பணிக்கினார். பொதுவாக அவர் நினச்ச மாத்திரத்தில் கொடுத்துருந்தா 1000 கொடுத்துருக்கலாம். ஆனால் ஒவ்வொரு நிமிடமும் நினைக்க மனம் மாறிக்கொண்டு வருகிறது. அதான் மனம் ஒரு குரங்கு அப்படிம்பாங்க. மனம் எப்படி ஒரு குரங்காக இருக்குன்னா, குரங்கு மரத்துக்கு மரம் தாவற மாதிரி மனமும் நிமிஷத்தில் அப்படி தாவிடும். இப்படி செஞ்சால் என்னன்னு நினைப்பார், அடுத்ததே வேறு ஒரு மாதிரி வந்துடும். ஆகையினாலே இந்த கொடை கொடுப்பதற்கு மட்டும், ஆண்டவனுக்கு செலவிடுவதற்கு மட்டும் அடுத்தவற்றை ஆலோசனை கேட்கக்கூடாதான். நினைத்தால் நினைத்ததை கொடுத்து விட வேண்டும். அப்படி கொடுத்தால்தான் அது கொடை. அப்படிப்பட்ட கொடை கொடுக்கும் பொழுது யாரிடமும் ஆலோசனை கேட்காமல் நம் மனதில் நினைத்ததை கொடுப்பதற்காகத்தான் தடைகள் வாராத கொடை என்று குறிப்பிட்டிருக்கின்றார்கள். ஆகையினாலே ஆண்டவனுக்கு செலவிடுவதை அளந்து பார்க்கக்கூடாது. நம்ம ஒரு பங்கு ஆண்டவனுக்கு கொடுத்தால் நமக்கு பல மடங்கு கிடைக்கும். ஆகையினாலே இந்த பிரதோஷ நாளிலே இந்த நந்திக்கு கூட முகத்திலே காசு ஒட்டுவார்கள். நமக்கு பொருளாதாரம் நன்றாக இருக்க வேண்டும் என்று அந்த நந்தியின் முகத்திலே சந்தனத்துக்கு மேலே காசு ஒட்டுவது வழக்கம். இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கு வருகிற பிரதோஷத்தன்றைக்கு நாம் சென்று வழிபாடு செய்தால் புகழ் கீர்த்தி மேலோங்கும். சூரியன் போல பிரகாசிக்கிற ஆற்றல் நமக்கு கிடைக்கும். பொதுநலத்தில் ஈடுபட்டிருப்பவர்களெல்லாம் புதிய பொறுப்புகள் இல்லையே, அரசியலில் ஈடுபட்டிருப்பவர்களுக்கு நமக்கு ஏதேனும் பதவிகள் கிடைக்காதா என்று இயங்குபவர்கள் இந்த பிரதோஷ நாளிலே இன்றைக்கு சென்று வழிபட்டால் அவர்களுக்கு புதிய பொறுப்புகள் கிடைக்கும். பொன்னும் பொருளும் போற்றுகிற செல்வாக்கும் இன்னும் பெருகி இயல்பாக வளம் கிடைக்கும் என்ற கருத்தை தெரிவித்து இனி இன்றைய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, விலகிச் சென்ற சொந்தங்கள் விரும்பி சேர்கின்ற நாள். இன்றைக்கு விலகின்ற பொருட்களை எல்லாம் வாங்கி சேர்க்க முன்வருவீர்கள். இன்றைக்கு 8லே சனி இருக்கிறது என்று கவலைப்பட வேண்டியதில்லை. குருவின் பார்வை உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்திலே பதிவதால் ஆரோக்கியம் சீராகி ஆனந்தப்படுத்தும். நண்பர்களினால் ஆதரவோடு புது முயற்சிகளில் நீங்கள் வெற்றி காணப் போகின்றீர்கள். ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் சந்திராஷ்டமம். எதை செய்தாலும் ஒரு கணம் யோசித்து செய்ய வேண்டும்.
வெள்ளம் போல் பேசியவர்கள் விலகிச் செல்லுகின்ற நாள் என்று நான் சொல்வது வழக்கம். வீட்டு தேவைகள் கூட கடைசி நேரத்தில் தான் பூர்த்தியாகும். பண நெருக்கடி அதிகரிக்கலாம். ஒரு சிலர் கைமாற்று வாங்கும் சூழ்நிலை கூட இருக்கலாம். என்ன இருந்தாலும் ஆரோக்கியத்திலும் கொஞ்சம் அக்கறை செலுத்துங்கள். மிதுனராசி நேயர்களே, பணியின் காரணமாக பல்வேறு இடங்களுக்கு செல்கின்ற சூழ்நிலை இன்றைக்கு உங்களுக்கு உண்டு. பழகிய சிலர் உங்களை விட்டு பிரிய நேரிடலாம். என்ன இருந்தாலும் ராசிநாதன் வக்ர இயக்கத்தில் இருப்பதால் ஆரோக்கியத்தில் அடிக்கடி அச்சுறுத்தல்கள் ஏற்படும். ஆகாரத்தில் கட்டுப்பாடு செலுத்தினால் ஆரோக்கியம் சீராகி ஆனந்தப்படுத்தும். கடகராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் கடவுள் வழிபாட்டினால் கலக்கங்களை தீர்த்து கொள்ள வேண்டிய நாள். உங்கள் ராசிநாதனாக இருக்கக்கூடிய சந்திரன் 6லே இருக்கின்றார். எதிரிகளின் பலம் மேலோங்கி இருக்கும் என்று எதை செய்தாலும் ஒரு கணம் சிந்தித்து செய்யுங்கள். கடன் சுமை கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். பாதியிலேயே சில பணிகள் இருக்கலாம். மறதியின் காரணமாகவும் சில பணிகளை விட்டுவிடுவீர்கள். இந்த நாளை இனிய நாளாக நீங்கள் அமைத்துக்கொள்ள பிரதோஷ வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். சிம்மராசி நேயர்களே, வீடு வாங்கும் முயற்சியில் வெற்றி கிடைக்கின்ற நாள். வெளிநாட்டிலிருந்து வருகிற தொலைபேசி வழி தகவல் மகிழ்ச்சிக்குரியதாக இருக்கும். ராசிநாதன் 6ல் இருப்பதால் தொழில் மாற்ற சிந்தனைகள், உத்தியோக மாற்ற சிந்தனைகள் ஒரு சிலருக்கு மேலோங்கலாம். 2ஆம் இடத்தில் ராகு. பணவரவு திருப்திகரமாக இருந்தாலும் கூட அஷ்டமத்தில் கேது இருப்பதால் அடுத்த நிமிடமே செலவாகிவிடும். எனவே நல்ல செலவுகளை செய்தால் வாழ்க்கையில் மனக்கலக்கம் இல்லாமல் வாழ்க்கை நடத்த இயலும். கன்னிராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இந்த நாள் ஒரு இனிய நாள். உங்கள் ராசிநாதனாக விளங்கும் புதன் வக்ர இயக்கத்தில் இருக்கிறார். ராசிநாதனாகவும் 10க்கு அதிபதியாகவும் இருக்கும் ஒரு கிரகம் வக்ர இயக்கத்தில் இருக்கின்ற பொழுது மிகுந்த நன்மைகளை கொடுக்கும். எனவே விலகிச் சென்ற சொந்தங்கள் விரும்பி வந்து சேர்வார்கள். பண தேவைகள் உடனுக்குடன் பூர்த்தியாகும். உத்தியோக உயர்வு சம்பந்தமாக எடுத்த முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். சுபகாரிய பேச்சுக்கள் கூட கைகூடி வரும். துலாம் ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் வழியில் சந்தித்தவர்களால் வாய்ப்புகள் வந்து சேருகின்ற நாள். வருமானம் போதுமானதாக இருக்கும். தொழில் மாற்ற சிந்தனைகள் மேலோங்கலாம். 2லே சனி இருப்பதால் குடும்பத்தினர்களை கொஞ்சம் அனுசரித்துக் கொள்ளுங்கள். புதிய ஒப்பந்தங்கள் வருவதற்கான அறிகுறிகள் தென்படுகின்றன. உங்களுக்கெல்லாம் இன்று மாலை நேரத்தில் வருகிற பயணம் மகிழ்ச்சிக்குரியதாக இருக்கும். இந்த நாளை இனிய நாளாக அமைத்துக்கொள்ள நந்தி வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். விருச்சிக ராசி நேயர்களே, பிரதோஷ வழிபாட்டால் பெருமை காண வேண்டிய நாள். பிறர் போற்றும் அளவுக்கு வாழ்க்கை தரத்தை உயர்த்திக் கொள்ளப் போகின்றீர்கள். புகழ்மிக்கவர்கள் உங்கள் இல்லம் தேடி வருவார்கள். போற்றுகிற அளவுக்கு உங்கள் செல்வாக்கு மேலோங்கும். இந்த நாளில் உங்களுக்கு மாலை நேரத்தில் வரும் தொலைபேசி வழி தகவல் மகிழ்ச்சியை கூடுதலாக கொடுக்கும். தொழில் முன்னேற்றம் கருதி எடுத்த முயற்சிகளிலும் வெற்றி உண்டு. வருமானம் போதுமானதாக இருக்கும். தனுசராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் அசதியை போக்கி வசதியை வரவழைத்துக் கொள்ள வேண்டிய நாள் இந்த நாள். அதிகாலையிலேயே உங்களுக்கு நல்ல தகவல்கள் வந்து சேரப்போகின்றது. குழந்தைகள் நலன் கருதி எடுத்த முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். கூடுதல் லாபம் தொழிலில் உண்டு. 2ஆம் இடத்தில் சுக்கிரன் இருப்பதால் கவர்ச்சியாக பேசி காரியங்களை சாதித்துக் கொள்வீர்கள். மகர ராசி நேயர்களே, வரன்கள் வாயில் தேடி வந்து சேருகின்ற நாள். வழிபாட்டிலும் உங்கள் கவனம் கூடும். இந்த நாளை இனிய நாளாக அமைத்துக்கொள்ள நீங்கள் நந்தியம்பெருமான் வழிபாட்டையும் சிவன் உமாதேவி வழிபாட்டையும் மேற்கொள்ளுங்கள். அஷ்டமாதிபதி சூரியன் உங்கள் ராசியில் இருப்பதால் அரசியல்வாதிகளால் சில பிரச்சனைகள் உருவாகலாம். அதே நேரத்தில் நீங்கள் நேற்று செய்த முயற்சியில் இன்று தாமதம் ஏற்படுகிறது என்ற கவலை இன்றைக்கு தீரும். அதே நேரத்தில் நீங்கள் நேற்று பாதியில் நின்ற பணி இன்று மீதியும் உங்களுக்கு தொடரும். புதன் சுக்கிரன் இணைந்திருப்பதால் ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு. விலையுந்த பொருட்களை வாங்குவதில் ஆர்வம் காட்டுவீர்கள். கும்பராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் கரம் கொடுத்து உதவ உறவினர்கள் காத்திருக்கிற நாளாக இந்த நாள் அமையப் போகின்றது. செவ்வாய் பலம் மேலோங்கி இருப்பதால் உடன்பிறப்புகள் உதவிக்கரம் நீட்டுவார்கள். நீண்ட நாளை ஆசை நிறைவேறப் போகின்றது. வீடு வாங்கலாம், சொத்துக்கள் வாங்கலாம், கடைகள் கட்ட வேண்டும், வாடகைக்கு விட வேண்டும் என்றெல்லாம் சிந்தித்தவர்களுக்கு ஏதேனும் ஒரு நல்ல காரியம் இல்லத்தில் நடைபெறுவதற்கான அறிகுறிகள் தென்படுகின்றன. பாக பிரிவினர்கள் கூட சுமூகமாக முடியலாம். அது மட்டுமல்ல, புது முயற்சிகளுக்கும் இந்த உகந்த நாள். மீனராசி நேயர்களே, உணர்ச்சி வசப்படுவதை குறைத்து கொள்ள வேண்டிய நாள். உடல்நலம் சீராகி உற்சாகப்படுத்தும். என்ன இருந்தாலும் எதிரிகளின் பலம் மேலோங்கி இருக்கும். எனவே எதை செய்தாலும் கொஞ்சம் யோசித்து செய்ய வேண்டும். ஒரு கடனை அடைக்க மற்றொரு கடன் வாங்கும் சூழ்நிலை கூட ஒரு சிலருக்கு உருவாகலாம். புதிய ஒப்பந்தங்களை கையெழுத்திடும் பொழுது கொஞ்சம் யோசித்து கையெழுத்திடுவது தான் நல்லது. இன்றைக்கு பிரதோஷம் என்பதால் சிவாலய வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். சிறப்புகளெல்லாம் உங்களுக்கு வந்து சேரும். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.